கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதம் கூறுகிறது, நம் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் உறங்குவதில்லை, அவருடைய செவிகள் மந்தமாகுவதும் இல்லை, அவருடைய கைகள் குறுகி போவதும் இல்லை, அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதும் இல்லை. அன்று சாரிபாத் விதவையின் வீட்டில் எப்படி பானையில் மாவு செலவழியாமல் இருந்ததோ அதே போல நம் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை. பஞ்ச காலத்தில் எலியா தீர்க்கதரிசியை காகங்கள் மூலம் போஷித்த நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அருமையான தேவன் இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். என்றாலும் அவர்கள் நன்றி இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அந்த கேள்விதான் இப்பொழுது நாம் தியானிக்க போகும் பகுதியாகும். அவர்கள் கேட்ட கேள்வியின் வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். சங்கீதம் 78:19. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமா என்றார்கள். அவங்க கேட்ட கேள்வியை பாருங்க. தேவன் வனாந்திரத்தில் ஆயத்தப்படுத்தக்கூடுமா, பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமா? கேன் காட் புட் அ டேபிள் இன் த வில்டர்னஸ்? இந்த கேள்வி எதற்கு பிறந்தது என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றால் நாம் வேத பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது சங்கீதம் 78ஆம் அதிகாரம். இந்த சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தில் 3 பகுதிகளாக பிரித்து ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வாறு கேட்டார்கள், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அந்த 3 பகுதிகளை இப்பொழுது உங்களுக்கு முன் வைக்கப் போகிறேன். அதாவது இஸ்ரவேல் மக்களின் நிலை, the condition of the people, character of God, தேவனுடைய குணாதிசயங்கள், today's challenge, இன்றைய சவால். இந்த 3ஐயும் நாம் வைத்து சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். முதலாவதாக வருவது இஸ்ரவேல் மக்களின் நிலை என்ன? ஏன் அவ்வாறு அவர்கள் கேட்டார்கள்? ஏனென்றால் வசனம் கூறுகிறது, இஸ்ரவேல் மக்கள் முரட்டாட்டம் உள்ள மக்கள், கலகம் செய்கிறவர்கள், அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை. மேலும் வசனம் கூறுகிறது, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி அவரை கோபமூட்டினார்கள், அவரை எரிச்சலடைய வைத்தார்கள், முறுமுறுத்தார்கள், வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தார்கள், தேவனை விசனப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், அவரை விட்டு விலகி ஓடினார்கள், சிலை வழிபாடு செய்தார்கள், எல்லா பாவங்களையும் செய்தார்கள் வனாந்தரத்தில். என்றாலும் நம் தேவன் அவர்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அவர்கள் அதில் திருப்தி அடையவில்லை. In short, they were faithless, fearless and foolish. அதாவது அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள், தேவ பயம் இல்லாமல் இருந்தார்கள், புத்தியீனமாய் அவர்கள் கேட்டார்கள். சங்கீதம் 78:41 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் தேவனை பரீட்சை பார்க்கும்படி அவருடைய பரிசுத்தத்தை மட்டப்படுத்தினார்களாம். He limited the capacity of God.
ஆம், இதுபோல நாம் கூட சில வேளைகளில் கர்த்தரை நோக்கி இந்த கேள்வியை கேட்போம். ஆண்டவரே, உம்மால் எனக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடுமா? உம்மால் என் பிள்ளைக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கக்கூடுமா? உம்மால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடுமா? உம்மால் எனக்கு ஒரு வீடு கட்டி தர முடியுமா என்று பரீட்சை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் பரீட்சை பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? நம் தேவனாகிய கர்த்தர், நம் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் நம் தேவைகளை அறிவார், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஜெகோவா ஜெரே என்பது அவருடைய நாமமாக இருக்கின்றது. நம் தேவைகள் வளர்ந்து கொண்டே போகிறது, மலை உச்சி வரைக்கும் வளர்ந்து கொண்டே போகிறது. அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு, உடை, ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், அப்படியே நம்ம தேவை வளர்ந்து கொண்டே போகிறது. என்றாலும் தேவன் கிருபையுள்ளவராய் நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளையும் நமக்கு நிவர்த்தி செய்து வைக்கிறார். ஆவிக்குரிய தேவைகளையும் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கூறுகிறார். எனவே நம் வாழ்க்கையில் பற்றாக்குறை வரும் பொழுது நாம் எப்படி தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டில் பற்றாக்குறை வரலாம், உணவு பற்றாக்குறை வரலாம், சமாதான பற்றாக்குறை வரலாம், சந்தோஷத்தில் பற்றாக்குறை வரலாம், பிள்ளைகளின் முரட்டாட்டத்தின் மூலம் அங்கே படிப்பு ஞான பற்றாக்குறை வரலாம். அப்போ என்ன செய்யணும்? வேத வசனங்களை கவனித்து பார்க்க வேண்டும். வேதம் என்ன கூறுகிறது? நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிறவர், நம் கண்ணீரை காண்கிறவர், நம் மன உளைச்சலை காண்கிறவர். நம்முடைய பெருமூச்சு அவர் காதுகளில் போய் எட்டக்கூடியதாக இருக்கின்றது. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா, காடை, தண்ணீரை இலவசமாக கொடுத்த தேவன் இன்றும் நம்முடைய வீட்டில் டைனிங் டேபிள் அநேக பதார்த்தங்களை, யம்மி அண்ட் டெலிஷியஸ் பதார்த்தங்களை நமக்காக தினம் தினம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் 4000 5000 பேரை போஷித்த தேவன் வல்லமையுள்ள தேவன், குறைகளை நிறைவாக்குகிறவர், சிறிதானதை பெரிதாக்குகிறவர். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நமக்கு பற்றாக்குறை வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜெபத்தை மட்டும் சொல்ல வேண்டும். அந்த ஜெபத்தை நான் வாசிக்கிறேன், மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:6. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன அழகான ஒரு ஜெபம்! ஆம், நாம் கவலைப்படக்கூடாது. ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் நம் வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எஸ்லான் எனக்கு ஒரு ஜாப் வேணும், எஸ்லான் என் வீட்டை கட்டிக்கணும், என்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல காலேஜில் வேலை வாங்கி கொடுணும், தேவனுக்கு தெரியப்படுத்திடணும். அதுதான் நல்ல காரியமாக தேவன் விரும்புகிறார். தேவன் செய்த அதிசயமான காரியங்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆம், என்னவென்றால் நம் முன் மலைகள் வரலாம், துன்பம், துக்கம், கண்ணீர் போன்ற மலைகள் நம் வாழ்வில் வரலாம். நம் தேவனாகிய கர்த்தர் அவற்றை தள்ளி போட வல்லவராய் இருக்கிறார். இழப்புகள், போராட்டங்கள் செங்கடல் போல நம் வாழ்க்கையில் வரலாம். நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் செங்கடலை 2ஆக பிளந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி செல்வார். நம் வாழ்க்கையில் புயல்கள் வரலாம், பிள்ளைங்கள் மூலம் புயல்கள் வரலாம், உறவினர் மூலம் புயல்கள் வரலாம், பணத்தின் மூலம் புயல்கள் வரலாம். புயலை அமர்த்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வேதநாயகம் சாஸ்திரியாரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு தமிழ் புலவர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் அநேக கீர்த்தனைகளை இயற்றி பாடியிருக்கிறார். அவர் சரபோஜி என்ற மன்னருடைய அவையில் புலவராக இருந்தார். உண்மையில் நடந்த கதை.
அந்த சரபோஜி என்பவர் விசுவாசி அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல. ஆனால் வேதநாயகம் சாஸ்திரியார் ஸ்ட்ராங் பிலீவ் இன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு நாள் சரபோஜி சொன்னார், சாஸ்திரியாரே, நாளைக்கு நீங்கள் என்னுடைய தெய்வத்தை குறித்து வாழ்த்து பாடல் பாட வேண்டும் என்று கூறிவிட்டார். வேதநாயகம் சாஸ்திரியாருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் ஒரு நாளும் மற்ற தெய்வத்தை குறித்து பாடினது கிடையாது. இயேசுவை பற்றி மட்டும்தான் பாடுவார். வீட்டுக்கு வருத்தத்துடன் சென்றார். அவருடைய மனைவி கூறினால், நீங்கள் நாளைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் பாட வேண்டும் என்று கூறினாள். அடுத்த நாள் வந்தார். சரபோஜி சொன்னார், சாஸ்திரியாரே, நீங்கள் வாழ்த்து பாடுங்கள் என்றார். உடனே அவர் சத்தமாக என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வாழ்த்து பாடல் பாடினார். இயேசுவையே துதிசை என் மனமே, இயேசுவையே துதிசை என்ற பாடலை ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டார். ஆனால் அந்த மன்னன் ஒன்றுமே செய்யவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தார். உடனே அவர் சந்தோஷத்துடன் முகமலர்ச்சியுடன் அவருக்கு சன்மானங்களை கொடுத்தார். ஆனால் மற்றவர்களுக்கு அதிக பொறாமையாக இருந்தது. எப்பொழுது நாம் அதிக துன்பத்தில் இருக்கிறோமோ, இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக 78ஆம் சங்கீதத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? கடவுளின் குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். வேதம் கூறுகிறது, நம் தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், காருண்யம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர், மன்னிக்கும் சுவாபம் அவருக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முரட்டாட்டமுள்ளவராக இருக்கும் பொழுது நம்மை மன்னிப்பார். ஆம், அதுதான் அவருடைய குணம். அந்த குணத்தை 78வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நம் நோய்களையெல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். 78ஆம் அதிகாரத்திலும் சில வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:38 என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் இருக்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நம்மேல் இறங்குவார். நம்மை அழிக்க மாட்டார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். பின்பு அவருடைய கோபம் நம்மை விட்டு விலகிச் செல்லும். இதைத்தான் 103ஆம் சங்கீதத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய குணம் எல்லா சங்கீதத்திலும் வருகிறது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம் பாவங்களுக்காக அவர் நம்மை தண்டிக்க மாட்டார். எனவே பாவம் செய்து நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு முன்னால் நிற்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அழுது புலம்பி என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் அவர் அவருடைய இரக்கத்தின்படி கிருபையின்படி நம் பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்வார். நமக்கு சரீர தேவை மட்டும் அவர் கொடுக்கவில்லை, ஆவிக்குரிய தேவைகளையும் நமக்கு கொடுக்கிறார். வேதத்தில் 3 விதமான அப்பங்களை அவர் நமக்கு கொடுப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஜீவ அப்பம். இயேசு கிறிஸ்து யோவான் 6:48 கூறுகிறார், நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான். இயேசு கிறிஸ்து என்ற ஜீவ அப்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கின்றது. அப்பொழுது மறுமையில் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு காண்டாமிருகத்தை போன்ற பலன் இருக்கிறது.
நாம் பலத்திற்காக எந்த விட்டமின்ஸ் ஆர் மல்டி விட்டமின்ஸ் எடுக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ஜீவாப்பமாக நமக்குள் இருப்பார். ஏனென்றால் அவர் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பவர். அதுவும் இல்லாமல் நம்மில் பலகீனப்பட்டவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அப்பம்தான். இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி 15ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கார். ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை கேட்டவுடன் அதை நான் உட்கொண்டேன் என்று கூறுகிறார். வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். தட் இஸ் அப்சார்ப்ஷன். உட்கிரகித்து கொள்ள வேண்டும், மனதில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும், இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனமும் ஒரு அப்பம்தான். அது அவருடைய வசனங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் நம் இருதயத்திற்கு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ ஜீவ அப்பம் கொடுக்கிறார். அடுத்தது பிள்ளைகளின் அப்பத்தை கொடுப்பாராம். கானா ஒரு ஸ்திரீயை நினைத்து கொள்ளுங்கள். அவள் தன்னுடைய மகள் சுகவீனத்தின் நிமித்தம் இயேசுவிடம் வந்தாள். ஆண்டவரே, என் மகளை சுகப்படுத்தும் என்று கேட்டார். அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாகாது என்று கூறினார். அவள் என்ன செய்தால், ஒரு நாய்க்குட்டியை போல அவருடைய காலை சுற்றி சுற்றி வந்து, ஆமாண்டவரே, எனக்கு பிள்ளைகளின் அப்பம் வேண்டாம், எனக்கு துணிக்கே மட்டும் கூட என் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து மனமிறங்கி அவளுக்கு பிள்ளையின் அப்பத்தை கொடுத்தார். அதாவது முழு சுகம், பூரண சுகம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதே போல் நாம் சுகவீனப்படும் பொழுது ஒரு நாய்க்குட்டியைப் போல இயேசுவிடம் சென்று அவரை சுற்றி சுற்றி வந்து, ஆண்டவரே, பிள்ளையின் அப்பத்தை எனக்கு கொடும், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய சுதந்திரம், நான் உம்முடைய பங்கு, நான் உம்முடைய ஒரு தோழனாக இருக்கிறேன் என்று பங்கு போட்டு கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே நமக்கு தேவை மேஜையின் மேலுள்ள பிள்ளைகளின் அப்பம். த பெஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு கொடுப்பார். மூன்றாவது அப்பம் என்னவென்றால் ஆவியின் அப்பம். முதலாவதாக நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து என்ற ஜீவ அப்பம் நமக்கு வேண்டும். அதுவும் இல்லாமல் பிள்ளைகளின் அப்பத்தை, ஏன்னா நம்மளாம் இயேசுவின் பிள்ளைகள், நமக்குன்னு சில அப்பம் கடவுள் கொடுப்பார். அந்த அப்பம் நமக்கு தேவை. மூன்றாவதாக ஆவியின் அப்பம். இதை இயேசு கிறிஸ்து லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு மகன் தகப்பனை பார்த்து அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? அல்லது அவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானதை கொடுக்கும் பொழுது பரமபிதா நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கூறுகிறார். இங்கே ஒரு மெட்டஃபர் வந்திருக்கு. எப்படி தகப்பன் தன் பிள்ளைக்கு த பெஸ்ட்டு போஜனத்தை கொடுக்குறானோ, அதே போல் பரமபிதா நமக்கு பரிசுத்தாவி என்ற ஒரு அப்பத்தை கொடுக்கிறார். நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் 2 நிபந்தனைகள் இருக்கின்றது. முதலாவதாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்துடனும் அவருடைய காலடியில் நாம் தரித்து நின்று அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியை அப்பமாக பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையே தகப்பன் பிள்ளை என்ற உறவு உண்டாகிறது. வேதத்தில் எப்பிராயிமை பற்றி கூறப்பட்டுள்ளது. எப்பிராயிம் எனப்பட்டவன் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம்னா ஒரு சைடு வெந்திருக்கும், அடுத்த சைடு வெந்திருக்காது. அது உபயோகமற்றது, யாரும் அதை சாப்பிட முடியாது. அதே போல் விசுவாசிகளை நாம் திருப்பி போடாத அப்பமாக இருக்கக்கூடாது. நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அட் த சேம் டைம் நம்மளுக்கு பரிசுத்தாவே இருக்காது. அதுதான் திருப்பி போடாத அப்பம். ஸோ இரண்டும் நமக்கு தேவை. பரிசுத்தாவி வேண்டுமென்றால் நம் பரலோக கதவை தட்டி அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஐரோப்பாவில் 14வது நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய
கொல்லி, அதாவது மரணத்தை உருவாக்கும் ஒரு பிளேக் ஒன்று வந்தது. அதற்கு பெயர் பிளாக் டிசீஸ். அது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் உயிரை வாங்கினது. ஏனென்றால் அந்த 14வது நூற்றாண்டில் அதற்கு மருந்து கிடையாது, அதே போல் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அப்போ என்ன நடந்தது? அங்குள்ள சில மக்களும் டாக்டர்ஸு நர்சஸ் எல்லோரும் பக்கத்து ஊருக்கு ஓடிட்டாங்க பயந்து போய். ஆனால் சில கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியால் நிறைந்து அவர்களுக்குள் இயேசுவின் கருணை உள்ளம் வந்தது. அவர்கள் எங்கள் உயிர் போனாலும் சரி, இங்கு அவதியில் வாடும் மக்களை நாங்கள் கவனிப்போம் என்று அவர்களுக்காக அந்த ஊரிலே தங்கி அவர்களுக்கு வைத்தியம் பார்த்தார்கள். இதே போல நாமும் பரிசுத்தாவி பெறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள் வந்துவிடும். அவருடைய இரக்க குணம் நமக்கு வரும், அவருடைய கருணை உள்ளம் நமக்கு வரும். கடைசியாக 3வது இந்திய சவால் என்ன? கேன் யூ ப்ரிப்பேர் அ டேபிள் இன் த வில்டர்னஸ்? எங்களுக்காக ஒரு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமான்னு கேட்டாங்கல்ல, அதுதான் சவால். இந்திய சவால் என்னது? இந்திய சவால் அதாவது நமது வாழ்க்கை வனாந்திரமான வாழ்க்கை, அது ஒரு பாலைவனமான வாழ்க்கை, அது முள்ளும் குறுக்கும் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது, கரடு முரடான வாழ்க்கை. இதுதான் சவால். ஆனால் இந்த சவாலை தீர்ப்பவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திடுவார். நம்ம வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையாக இருந்தால் கூட நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி விடுகிறார். ஒரு அருமையான வசனம், உங்களுக்கு தெரிந்த வசனம், சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இது ஒரு சவால் நமக்கு. ஸோ வனாந்திர வாழ்க்கையில் நமக்கு கவலைப்பட வேண்டாம். நம்ம சத்துருக்கெல்லாம் ஒரு வனாந்திர வாழ்க்கையை உருவாக்கி நம்மளை அப்படியே வந்து நெருக்குவாங்க. அப்போ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு ஒரு வனாந்திர வாழ்க்கை வரலாம். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்தில் போய் ஜெபித்து உபவாசித்தார் என்று பார்க்கிறோம். நாம் வனாந்திரத்துக்கு போய் ஜெபித்து உபவாசிக்க தேவையில்லை. வீட்டிலே இருந்து உபவாசித்து ஜெபிக்கும்போது சாத்தான் வருவான், நமக்கு பசியை கொடுப்பான், நம்மை சோதனைக்குட்படுத்துவான். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனம் என்ற பட்டயத்தை எடுத்து அவனை உருவ குத்திவிட வேண்டும். எலியா தீர்க்கதரிசியை போல நமக்கு வனாந்திரமான வாழ்க்கை வரலாம். எலியா தீர்க்கதரிசி ஏசபேலுக்கு பயந்து, தன் உயிருக்கு பயந்து 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஒரே பர்வதற்கு சென்றான் என்று வசனம் கூறுகிறது. அங்கு கர்த்தருடைய அமைதியான சத்தத்தை கேட்டான். இதுபோல நமக்கு அநேக வனாந்திர வாழ்க்கை வரலாம். எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுபட்டு அவர் என்ன செய்வார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வார். எனவே நாம் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது, அவைகளை யாரும் விவரித்து சொல்ல முடியாது. அப்படி சொல்ல வேண்டுமென்றால் அது எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருக்கின்றது. எனவே துன்பம், துக்கம், பற்றாக்குறை வரும் பொழுது இந்த பாடலை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். அதாவது, இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, நெஞ்சமே அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும், இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் நம்மை காப்பார் என்ற அந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் செயல்களை நினைவு கூற வேண்டும். அடிக்கடி பல வசனங்கள் வருகிறது. நம் வாழ்க்கையில் அவர் குறித்த செயல்களை நினைவு கூற வேண்டும். சங்கீதம் 77:11 அதான் கூறப்பட்டு இருக்குது. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள். நாம் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு அழகான பிள்ளைகளை கொடுத்தார், பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்தார், பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தார், நினைவு பார்க்க வேண்டும். அவர்களுக்கு திருமண காரியங்களை முடித்து வைத்தார். இவ்வாறாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த செயல்களை நினைவு கூற வேண்டும். பூர்வ காலத்து
அதிசயங்களை நினைவு கூற வேண்டும் என்று அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேதத்தில் தான் பூர்வ காலத்து அதிசயங்களை நாம் காணலாம். அதிசயமானவர் அதிசயங்கள் செய்கிறவராகவே வந்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அதை தியானித்து அவருடைய செயல்களை யோசித்து கொண்டே இருக்கணுமா. ஸோ 24/7 இயேசுவை பற்றியே யோசிக்கணும். அவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார், இதை செய்தார், எனக்கு நன்றாக நடத்தினார் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம் வாழ்வில் செய்த அதிசயங்களை நாம் நினைப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அதை கொண்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வனாந்திர வாழ்க்கை ஒரு தற்காலிகமானது, அது நிரந்தரமானது கிடையாது. நம் தேவனாகிய கர்த்தர் 3 பந்தியை நமக்கு கொடுக்கிறார். போஜன பந்தி, வனாந்திர வாழ்க்கையில் போஜன பந்தி, கர்த்தரின் பந்தி, அதுதான் கம்யூனியன். நாம் கர்த்தரின் பந்தியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறுதலையும் அவருடைய 2ஆம் வருகையும் நினைவு கூற வேண்டும். அதுவும் இல்லாமல் 3வது ஒரு பந்தி நமக்காக கற்றுக்கொண்டிருக்கிறது. மறுமையில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து, அதில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபித்து பங்கு கொள்ள வேண்டும். நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை நாம் பரீட்சை பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய குணங்களை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம் வாழ்வில் செய்த அதிசயங்களை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். மறுமையில் ஆட்டுக்குட்டியின் பண்டிக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பர்களே, நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் கர்த்தாவே, உம்முடைய சத்திய வசனத்தை கேட்டோம். உம்முடைய சத்திய வசனம் ஆழமாக எங்கள் மனதில் பதிந்து விட்டது கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முரட்டாட்டமுள்ள ஜனங்களாக இராதபடிக்கு நீதாமே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும் கர்த்தாவே. எங்கள் தேவைகளை நீர் அறிவீர் கர்த்தாவே. நாங்கள் அறிய மாட்டோம் என்றாலும் எங்கள் தேவைகளுக்கு தக்கதாக நீர் எங்களுக்கு போதுமானவராக இரும். ஆம் கர்த்தாவே, நீர் யெகோவா ஜெரே இருப்பதற்காக உமக்கு துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்றாடம் எங்களுக்கு உணவு, உடை, ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், பாவமன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாவற்றையும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மிடம் பெற்ற அதிசயங்களும் யோசனைகளும் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் அதை நினைவு கூர்ந்து நாங்கள் எங்கள் மனதில் மட்டும் வைத்துக்கொள்ளாமல் எங்களை சுற்றிலும் இருக்க எல்லோருக்கும் உம்முடைய பெருமையை, அருமையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீதாமே எங்களோடு கூட இருந்து உதவி புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர் தேவைகளை நீதாமே நிவர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். எனக்கு அவர்கள் தேவைகள் என்ன என்று தெரியாது, உமக்கு தெரியும் கர்த்தாவே. அவர்களுடைய தேவையின்படி இது அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென், ஆமென். Praise to the Lord, the Almighty, the King of creation. Oh, my soul, praise Him, for He is the health and salvation. All ye who hear, now to His temple draw near. Sing now in glad adoration. Praise to the Lord who doth prosper thy work and defend thee, who from the heavens the streams of His mercy doth send thee. Ponder anew what the Almighty can do, who with His love doth befriend thee. Praise to the Lord, oh let all that is in me adore Him.
All that hath life and breath come now with praises before him. Let the amen sound from his pupil again. Gladly for I will adore him.